குலதெய்வத்தின் அருளை பெறுவதற்கு மகா சிவராத்திரி மிகவும் உகந்த நாளாகும். குலதெய்வம் தெரியாதவர்களும் குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்களும் குலதெய்வத்தின் அருளை பெறுவதற்கு மகா சிவராத்திரி அன்று ஒரு குறிப்பிட்ட பியாருளை வாங்கி கோவிலுக்கு தானமாக கொடுத்தால் குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி வாழ்வில் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடக்க துவங்கும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குலதெய்வம் என்று ஒன்று கண்டிப்பாக இருக்கும். குலத்தை காக்கும் தெய்வத்தையே குலதெய்வம் என்கிறாம். மாதத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும். அப்படி முடியாதவர்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும். குலதெய்வத்தின் அருள் இருந்தால்தான் இஷ்ட தெய்வங்களும் மற்ற தெய்வங்களும் தங்களின் அருளை வழங்கும். பலருக்கும் மகா சிவராத்திரி அன்று குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வழிபடும் முறை உள்ளது. பொதுவாக மகா சிவராத்திரி அன்று பக்தர்கள் சிவாலயங்களுக்கு சென்று இரவு முழுவதும் கண் விழித்து அங்கு நடக்கும் சிவ பூஜையில் கலந்து கேளார்கள். இன்னும் சிலர் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று அங்கு இரவு முழுவதும் கண் விழித்து வழிபடுவார்கள். மகா சிவராத்திரி அன்று உலக மக்கள் மட்டுமல்ல, பல தெய்வங்களும் தேவர்களும் ரிஷிகளும் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து பல வரங்களை பெறுவதாக புராணங்கள் சால்கின்றன. இப்படிப்பட்ட உன்னதமான நாளில் சில குறிப்பிட்ட பொருட்களை குலதெய்வம் கேஆவிலுக்கு வாங்கி கேடுப்பதன் மூலம் குலதெய்வத்தின் அருளும் சிவபெருமானின் அருளும் கிடைக்கும். குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் நேரடியாக கோவிலுக்கு சென்று தங்கள் கைகளால் இந்த பொருட்களை வாங்கி கேடுக்கலாம். முடியாதவர்கள் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று இந்த முனீனு பியாருட்களை உங்கள் கைகளால் வாங்கி கேடுங்கள். உங்களின் வாழ்க்கையில் மட்டுமின்றி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி வாழ்க்கையே மாறிவிடும். மகா சிவராத்திரி அன்று குலதெய்வத்தை மனதில் நினைத்து கேண்டு, எங்களால் உங்களை நேரில் வந்து தரிசிக்க முடியவில்லை, அதனால் இந்த சிவனுக்கு வாங்கி கேடுக்கும் பியாருட்களை உங்களுக்கு செய்வதாக ஏற்று கேண்டு எங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்களை நீங்க செய்து விரைவில் உங்களை வந்து தரிசனம் செய்யும் பாக்கியத்தையும் தர வேண்டும் என வேண்டி கேண்டு முதல் பியாருளாக வெள்ளத்தை வாங்கி கேடுக்க வேண்டும். குலதெய்வத்திற்கு வெள்ளம் வாங்கி கேடுத்தால் உங்கள் வீட்டில் உள்ள தடைகள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மங்கள காரியங்கள் நடக்கும். இனிமையான நிகழ்வுகளாக நடக்க துவங்கும். குலதெய்வம் கேஆவிலில் குளம் இருந்தால் ஒரு கைப்பிடி வெள்ளத்தை அந்த குளத்தில் கரைத்து விட்டு வாருங்கள். இதனால் உங்களின் பிரச்சனைகளும் வெள்ளத்தை பேயால் கரைந்து பேயாய்விடும். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவிற்கு பேரிச்சம்பழம் வாங்கி கேடுக்கலாம். பேரிச்சம்பழமாகவேயா அல்லது பஞ்சாமிர்தமாகவேயா செய்து மகா சிவராத்திரி அன்று சிவன் கோவிலுக்கு கொடுக்கலாம். கடைசியாக ஏதாவது ஒரு அபிஷேக பேருள் ஆகிய மூன்றையும் வாங்கி கேடுக்கலாம். இதனால் சிவன் அருளும் குலதெய்வம் அருளும் சேர்ந்தே கிடைக்கும். நேயாய்கள், பண கஷ்டம், சுபகாரிய தடைகள் ஆகியவை நீங்கும். நல்ல விஷயங்கள் வீட்டில் நடக்க துவங்கும். குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் இந்த முன்னு பியாருட்களையும் வாங்கி கேடுத்து விட்டு இரவு முழுவதும் கண் விழித்து உங்களின் வேண்டுதல் எதுவேயா அதை முன்வைத்து மனதார வேண்டி கேளலாம். இந்த வேண்டுதல் அடுத்த 48 நாட்களில் நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை.